மீண்டும் ஒரு முறை கலைமாமணி விருது பெற்ற அந்த மேதைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய காரைக்குடி நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அண்ணன் நம்மளுடைய கார்த்தி அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தலைமை உரை உயர்திரு கலைமாமணி வாங்க எம்ஆர்எம் முத்துசாமி அப்பா நமக்கெல்லாம் தந்த பாலமேட்டை சேர்ந்த எம்ஆர்எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் மாவட்ட அவைத்தலைவர் மதுரை வடக்கு மாவட்ட திமுக இயலிசை நாடக மன்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு இயலிசை கலைஞர்கள் மாநில பேரவையின் தலைவர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அண்ணன் அவர்கள் நமது சங்கத்திற்கு 2025 2 பேருக்கு பொற்களை வாங்கி கொடுத்துள்ளார்கள். 2025 நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் பென்ஷனுக்கு யார் அப்ளை செஞ்சாலும் அவங்களுக்கு பூரா பென்ஷன் வாங்கி கொடுத்தார்கள். அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக ஒரு கோரமா ஒரு கைதட்டுங்க. அண்ணன் அவர்களை தலைமை உரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திற்கு வருகை வந்து பெருமை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்ட அவைத்தலைவரும் இயலிசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு உறுப்பினரும் மற்றும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் மரியாதைக்குரிய அருமை அப்பா பாலமேடு கண்டெடுத்த நம்மளுடைய நாடக கலை குடும்பத்தின் வாரிசாக திகழக்கூடிய கலைமாமணி எம்ஆர் முத்துசாமி என்று சொன்னால் பழம்பெரும் கலைஞர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள் தெரியும் வண்ணமாக நம்ம சங்கத்தில் பார்த்தா பெரிய படம் ஒன்று இருக்குது. ஐயா அவருடைய பாதங்கள் தொட்டு வணங்கி அவர்களுடைய முதல்வராக நடிகர்களின் பாதுகாவலராக தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக சிறப்பு சேர்க்க வந்திருக்கக்கூடிய அருமை அப்பா பாலமேடு எம்ஆர்எம் பாலசுப்ரமணியம் அவர்களை இருகரம் ஓசையோடு பேச அழைக்குமாறு அனைவரையும் வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் புன்னரையாற்றுவார்கள். அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய ஹார்மோனிய சக்கரவர்த்தி கலை நன்னி ஆர்.கே. மூர்த்தி அவர்கள் பொன்னரை அளிக்கிறார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் நடத்துகின்ற தமிழ் நாடக தந்தை தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 103வது ஆண்டு குரு பூஜை விழாவும் நம்முடைய பாரம்பரியமிக்க புதுக்கோட்டை நடிகர் சங்கத்துடைய 78வது ஆண்டு விழாவும் இணைத்து நடத்தப்படுகின்ற இந்த சிறப்புமிக்க விழாவினுடைய
நிகழ்த்தி இந்த பாரம்பரியமிக்க புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தினுடைய இணையற்ற தலைவராகவும் பாரம்பரியம் என்றளவும் புதுக்கோட்டையில் விட்டு போகாமல் இருப்பதற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாடகத்துறைக்காகவே அர்ப்பணித்து நாடகத்துறையை மட்டுமல்ல நாடகத்துறையை வளர்த்த நாடக கலைஞர்களை தன்னுடைய விழிகளைப் போல் பாதுகாத்து தன் இன்னுயிர் இருக்கின்ற வரையில் புதுக்கோட்டை நடிகர் பெருமக்களுக்காகவே அயராது உழைத்து தன்னுடைய இறுதி மூச்சு தன் இல்லத்திலே விடைபெற்றாலும் அந்த மூச்சினுடைய பரிணாமம் இந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களும் சங்கத்திலேயும் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு தன்னுடைய வாழ்நாளை நடத்தி சென்றிருக்கின்ற இசை நாடக உலகம் உள்ளளவும் புதுக்கோட்டை நடிகர் பெருமக்கள் வாழுகின்ற காலம் வரையிலும் என்றும் மறக்க முடியாத நிலைத்து நிற்கின்ற தலைவர் என்ற சொல்லுக்கு நிரந்தரமாக சொந்தக்காரராக இருந்து உருவத்தால் மறைந்தாலும் உணர்வுகளால் நம்முடைய உள்ளங்களிலே இல்லங்கள் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம அத்துணை பேரும் போற்றி புகழ்ந்து பாராட்டி வணங்குகின்ற அளவிற்கு வணக்கத்திற்குரிய தெய்வ திருமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கலைமாமணி எஸ்.என். அவர்களுடைய அருந்தவ புதல்வர் அன்பு செல்வன் திரு அறிவுராஜா என்ற அறிவழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய செயலாளர் எம்பிஎஸ் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற எம்பி சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய இணையற்ற தலைவர், மேடையிலே வீற்றிருக்கின்ற மற்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் முன்மாதிரியாகவும் என் போன்றவர்களை இசை நாடகத்துறைக்கு அழைத்து வந்து இந்த துறைக்கு பணியாற்ற எனக்கு உத்தரவிட்டு இன்றென்றும் என்றுமே எனக்கு ஆதரவாகவும் எனக்கு வழிகாட்டியாகவும் பல நல்ல கலைஞர்களை வார்த்தெடுக்கின்ற அரிய செயல்களை செயல்படுத்தி வருகின்ற அருமை அண்ணன் பட காந்தி அவர்களே, அதை போல இந்த நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் அண்மையிலே தலைவர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக பொறுப்பு தலைவராக பணியாற்றி என் மேல் மட்டுமல்ல உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் பேசி யதார்த்தமான ஒரு தலைவராக பொறுப்பு வகித்த நான் பெரிதும் மதிக்கின்ற துணைத் தலைவர் அன்பு தம்பி சத்யராஜ் அவர்களே, துணை செயலாளர் திரு டி.எஸ். ராதா அவர்களே, பொருளாளர் கே.எஸ். கலியபெருமாள் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் அன்பு சகோதரர்கள் ராஜாராம் அவர்களே, கனகராஜ் அவர்களே, நடிகர்களுடைய உரிமை என்கின்ற போதிலும் எப்பொழுதும் ஏதோ நாம் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் ஏன் இந்த சங்கத்திற்கு இந்த நிலை, ஏன் இந்த இடர்பாடு என்று சிந்தித்து யாராக இருந்தாலும் அதற்கு விடை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்டு பதிலை பெறுகின்ற உன்னதமான உணர்வு மிக்க சகோதரியாக இருக்கின்ற மங்களாதேவி அவர்களே, அதை போல ராஜா அவர்களே, சிறந்த இசையை முறையாக பயின்று இசை நாடக உலகத்தில் சிறந்ததொரு நாடக நடிகர் என்று புதுக்கோட்டை அல்ல, மதுரை அல்ல, தஞ்சை அல்ல, சென்னையிலே இருக்கின்ற உச்சபட்ச நட்சத்திரங்கள் கூட அவரை பெருமைப்படுத்தி பார்க்கின்ற அளவிற்கு சிறந்த நடிகராக புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்கின்ற சீனிவாசன் அவர்களே, திரு தங்கராஸ் அவர்களே, அன்பு தம்பி டி.ஆர். மகாலிங்கம் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய கணக்கர்களாக இருந்து சிறப்பாக செயல்படுகின்ற நடராஜன் அவர்களே, கண்ணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, இந்த சங்கத்திற்கு நீங்கள் எல்லாம் நிர்வாகியாக இருந்து சிறப்பு சேர்க்கின்ற அதே வேளையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களாக
அவர்கள் தலைவராக இருந்து அலங்கரித்த சங்கம் புதுக்கோட்டை சங்கம். அது மட்டுமல்ல, எந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தாலும் மா மேதைகள் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் டி.ஆர். மகாலிங்கம் அவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல திருச்சியை சேர்ந்த எம்.எம். மாரியப்பா அவர்களாக இருந்தாலும் சரி, மதுரையை சேர்ந்த என் தந்தையார் கலைமாமணி எம்.ஆர்.எம். அவர்களாக இருந்தாலும் சரி, மதுரையை சேர்ந்த என் மாமா ஆர்.வி. உடையப்பா அவர்களாக இருந்தாலும் சரி, சென்னையை சேர்ந்த என் அருமை மாமா திருச்சி லோகநாதன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் இசை நாடகத்திலே பரிமளிப்பதற்காக வந்த ஊர் புதுக்கோட்டை என்பதை தமிழ் நாடக உலகம் மறக்காது. இவர்களையெல்லாம் வரவழைத்து அவருடைய இசையையும் நாடக நடிப்பு திறமைக்கும் மகுடம் சூட்டிய இடம் செட்டிநாடும் புதுக்கோட்டையும் தான். மதுரையில் அவர்கள் புகழ்மிக்க கலைஞர்களாக இருந்தாலும் அவருடைய புகழ் எங்கே அரங்கேறியது என்று சொன்னால் அது செட்டிநாட்டு பகுதியிலும் புதுக்கோட்டை மண்ணில் தான் என்பதை இசை நாடக உலகம் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட அருமை பெருமை மிக்க இந்த சங்கத்தில் மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய சங்கீத மேதைகள், நடிப்புலக மேதைகள் எல்லாம் இங்கே இருந்து அலங்கரித்த இந்த சங்கம் இன்றளவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு துறையிலும் தொய்வில்லாமல் காலத்திற்கு ஏற்றவாறு நடிகர்களும் இசைப்பாணர்களும் ஹார்மோனிய கலைஞர்களும் மாறி வந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை நான் புதுக்கோட்டையை மிகவும் நேசிப்பதில் முக்கியமான காரணம் நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்ற என் அருமை சகோதரர்கள் திரு ரத்னப்பா அவர்களும் திரு கே.பி. காளிமுத்து அவர்களை நினைக்கின்ற பொழுது உள்ளபடிக்கே பெருமை அடைகிறேன். காரணம், அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் என்பதற்காக அல்ல, அந்த செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றவர் ஒரு சிறந்த ஹார்மோனிய கலைஞராக இருக்கிறார் என்றால் அது புதுக்கோட்டைக்கு பெருமை. ஒரு ஆசிரியராக இருக்கின்ற தகுதி அவருக்கு இருக்கின்றால் அது புதுக்கோட்டைக்கு பெருமை. அதே போல திரு காளிமுத்து அவர்களை உங்களுக்கு அறிந்தவர், அவருடைய சிறப்பெல்லாம் நீங்கள் தெரிந்திருந்தாலும் கூட சொல்வது என்னுடைய கடமை என்கின்ற வகையிலே இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்திய தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு போற்றும் விழாவை அரசு சார்பிலே முதலாக சென்னையிலே நடத்தினார்கள். அப்படி சென்னையிலே நடத்துகின்ற பொழுது முதல் நாடகமாக இங்கே வீற்றிருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் என் அருமை சகோதரர் திரு கே.பி. காளிமுத்து அவர்களை தான் அந்த ராஜ நடிகராக அந்த காளிமுத்து குழுவினர் என்று அரசு அடையாளப்பட்டு நடத்தியது. அவர்களோடு இணைந்து நடித்த என் அருமை சகோதரி அனிதா அவர்களையும் அந்த நேரத்தில் கொடுப்பதை கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நான் ஏன் இதையெல்லாம் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு எத்தகைய சிறப்பு இருந்தால் முதலாக இந்த நாடகத்தை தொடங்க வேண்டும், சென்னையிலே தொடங்க வேண்டும், யாரை வைத்து நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று என்னிடம் என் அருமை அண்ணன் இயலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் வாகை சந்திரசேகர் அவர்களும் அருமை அம்மையார் உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயன்பன் அவர்களும் கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது இந்த நாடகத்திற்கு திரு காளிமுத்து அவர்களை ராஜ நடிகராகவும் என் அருமை சகோதரி அனிதா சரீர் அவர்களை ஸ்ரீபாத்தாகவும் நீங்கள் நடிக்க வைக்க வேண்டும். அவர்கள் பாடுகின்ற பாடலுக்கு என் அருமை சகோதரர் ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த 3 பேர் கலைஞர்களும் கலந்து கொண்ட அந்த நாடகம் என் அருமை அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் பின்னாளில் நாள் குறிப்பிட்டார்கள். புதுக்கோட்டை என்றால் அந்த மண்ணுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா பாலசுப்ரமணியம் என்று என்னுடன் அன்பாக கேட்டுக்கொண்டார்கள் என்றால் அந்த அளவிற்கு பெருமைமிக்க சங்கத்தில் உறுப்பினராக இருக்கின்ற காளிமுத்து அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்புமிக்க அண்மையிலே தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கலைமாமணி விருது வழங்கி இசை நாடகத்துறைக்கு பெருமை சேர்க்கப்பட்டிருக்கின்ற இசை நாடக உலகில் நீண்ட காலத்திற்கு பிறகு அண்ணன் எஸ்.எம். கலையரசன் அவர்கள், எஸ்.எம். இசையரசன் அவர்கள் தான் நாடகக்காரர்களுக்கு கலைமாமணி விட்டு போயிருந்த காலத்தில் கலைமாமணிகளை எப்படியாவது நாடகக்காரர்களுக்கு பெற்றுத் தருகின்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஒரே கடமை உணர்வாளர் என் அண்ணன் எஸ்.எம். இசையரசன் அவர்கள் தான்.
அதற்கு பிறகு அவர்கள் உடல்நலிவுற்ற பிறகு கால மாற்றத்திற்கு பிறகு அந்த கலைமாமணி விருது உரியவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அது வழக்கு மன்றத்துக்கு சென்று சில கலைஞர்களுக்கு கலைமாமணி கொடுத்தது தவறு என்று அதை திரும்ப பெற வேண்டும் என்று நான் கூட 2 கலைஞர்களை கொடுத்த கலைமாமணியை திரும்ப பெறுவதற்கு நான் பரிந்துரை செய்திருக்கிறேன். காரணம், அவர்கள் மீது எனக்குள்ள தனிப்பட்ட வெறுப்பு அல்ல. கலைமாமணி விருது என்பது இந்த நாட்டினுடைய உயரிய விருது. கலைமாமணி விருது பெறக்கூடியவர்கள் அந்த கலையிலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், அந்த கலைஞர்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், சிறந்த கலைஞர்களாக இருக்க வேண்டும். சிறந்த கலைஞர்களாக இருக்கக்கூடிய மனிதர் அந்த கலைஞர்கள் அந்த விருது பெறத்தக்க அளவிற்கு சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டுமே தவிர அப்பொழுதுதான் அந்த விருதுக்கு பெருமை. ஆகவே அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர், இந்த இணையற்ற முதலமைச்சராக இன்றை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சி நாயகன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இயலிசை நாடகம் என்ற நிர்வாகத்திற்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இந்த ஆட்சியிலே கொடுக்கக்கூடிய கலைமாமணிகள் பெறக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆக அருமையண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் நாடகத்துறைக்கு என்று அரசால் செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னை அழைத்து நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த கலைமாமணிகள் எந்த வகையிலும் குறைவில்லாதவராக, எந்த நபராலும் குறை சொல்லப்படாதவராக நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று எனக்கு கடுமையான ஆணையிட்டிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடு தேர்வு செய்யப்பட்ட கலைஞர்களாக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலைமாமணி விருது கொடுத்து உரையாற்றுகின்ற பொழுது கூட இங்கே கலைமாமணி விருது பெற்றிருக்கிறவர்களை பார்த்து தமிழ்நாட்டிலே வாழுகின்ற மற்ற கலைஞர்கள் நமக்கு கலைமாமணி இன்னும் கிடைக்கவில்லையே என்று நினைக்க வேண்டுமே தவிர இவர்களுக்கு ஏன் கலைமாமணி கொடுத்தார்கள் என்று நினைக்க முடியாத அளவுக்கு கலைமாமணி கொடுத்திருக்கிறேன் என்று இருமாப்போடு அந்த மேடையிலே கூறினார்கள். அந்த பெருமை மிக்க கலைஞர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன், நேற்றைய தினம் காரைக்குடி செட்டிநாடு தேத்தாம்பட்டி கிராமத்திலே நம்முடைய இலக்கிய சுடர் தம்பி பெருமாள்ராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பிலே பெரிய பாராட்டு விழா பெற்று இன்று சிறப்புக்குரிய கலைஞர்களாக இந்த மேடைக்கு வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கலைமாமணி MP விஸ்வநாதன் அவர்களை வரவேற்று, அதே போல காரைக்குடிக்கு முகவரியாக இருக்கின்ற கலைமாமணி அருமை அக்கா RM தமிழ்ச்செல்வி அவர்களை வரவேற்று, அதே போல எந்த நாடக மேடையாக இருந்தாலும் நம்முடைய இசை நாடகத்துறைக்கு ஒரு இணையற்ற முகவரி மட்டுமல்ல, ஒரு பொக்கிஷமாக, ஒரு நூலகத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய அருமை ஐயா பொன்னமராவதி ஆறுமுகம் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் கலைமாமணி AR கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அந்த நிர்வாகிகளையும், குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கின்ற செயலாளர் அருமை தம்பி ஜோசப் அவர்களையும், அதே போல தலைவர் முருகேசன் அவர்களையும், நம்முடைய விஜயகுமார் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று, நம்முடைய கலைமாமணி சக்திபாலன் அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இசை நாடக உலகின் செவாலியே என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர், எந்த வேடத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரமாகவே மாறக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நடிகர். ஒரு நடிகன் 3 நாடகம் நான் நடிப்பேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் 2 நாடகம் நடிப்பேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் நான் ஹரிச்சந்திரனாக வேடம் போடுவேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் நான் வள்ளிதர்மனத்திலே முருகனாக வேடமிடுவேன் என்று சொல்வாரே தவிர, எனக்கு தெரிந்து இன்றைய நாடக உலகத்தில் எந்த பாத்திரத்தை
கொடுத்தாலும் நான் நடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என் தம்பி ஆர்பி ஹரிஹரனுக்கு மட்டும்தான். அதை என்னால் மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த தகுதி எனக்கு அதிகமாக இருக்கிறது. நான் நடிகன் என்பதற்காக அல்ல, ஒரு சிறந்த மேதையினுடைய மகன் என்பதற்காக, சிறந்த மேதைகளை பார்த்து வளர்ந்தவன் என்பதற்காக, சிறந்த மேதைகள் எப்படி நடிப்பார்கள் என்ற நடிப்பை பார்த்தவன் என்பதால் உணர்வார். ஆகவே அப்படித்தான் அண்மையிலே என் தந்தையார் அவர்கள் தமிழ் நாடக உலகுக்கு விட்டு சென்றிருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு மைல்கல், எவராலும் தொட முடியாத மைல்கல். இந்த இசை நாடக துறையிலே இன்னும் இரண்டு பாத்திரத்தை யாராலும் தொட முடியவில்லை. ஒன்று என் பெரியப்பா இசைத்தன்றல் திருச்சி எம்.எம். மாரியப்பா அவர்கள் விட்டு சென்ற நந்தனார் பாத்திரத்தை இன்றும் யாரும் தொடவில்லை. அதை போல என்னுடைய தந்தையார் கலைமாமணி எம்.ஆர். முத்துசாமி அவர்கள் விட்டு சென்ற கோவலன் பாத்திரத்தை இன்றும் தொட முடியவில்லை என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை ஒருவர் தொட வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த நாடகம் அழிந்துவிடக் கூடாது. சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் எழுதிய நாடகத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் அந்த இரண்டு பேர்களும். வள்ளி திருமண நாடகத்தை நடக்க இன்று காளிமுத்து போன்றவர்கள், சி.ஆர். சீனிவாசன் போன்றவர்கள் பல்வேறு கலைஞர்கள் என்று உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹரிச்சந்திரா நாடகத்தை நடிப்பதற்கும் பல்வேறு ராஜ நடிகர்கள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சத்யவான் சாவித்திரி நாடகத்தை நடிப்பதற்கு அண்ணன் விஸ்வநாதன் போன்றவர்கள் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லா அண்ணும் தூக்கி எத்தனையோ நாடகங்கள் நடிக்கிற நம்ம நடிகர் பெருமக்கள் அந்த நந்தனார் நாடகத்தையும் கோவலன் நாடகத்தையும் தொடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காரணம், இந்த நந்தனார் நாடகம் என்பது தன்னையே உருக்கிக் கொண்டு இறைவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு இருந்தால் மட்டும்தான், இறைவனுடைய நேரடி பார்வை இருந்தால் மட்டும்தான் நந்தனார் நாடகத்தை ஒரு நடிகர் நடிக்க முடியும். காரணம், எம்.எம். மாரியப்பா அவர்களுக்கு இறைவன் இயற்கையாகவே தோற்றத்தை எப்படி அளித்தார், இயற்கையாகவே பணிவு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அனுகூலத்தை அவருக்கு இறைவன் கொடுத்தார். அதை மட்டுமல்ல, அவருக்கு இயற்கையாக வேஷ்டி கட்டுவதும் இயற்கையாக கம்பை பிடிப்பதும், அவர் ஆண்டே என்று கொத்தமங்கலம் சீனு அவர்களை அழைக்கின்ற அந்த காட்சியும் கனவில் கூட இனிமேல் எவராலும் தொட்டு பார்க்க முடியாது. அதே போல கோவலன் நாடகம் என்பது என் தந்தையாருடைய தோற்றமே சிலம்புக்குள் இருக்கும். கோவலன் நாடகம் ஏன் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது என்று சொன்னால், ஒரு நடிகன் ஏன் அதையெல்லாம் தொட முடியவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு நாடகத்திலும் அந்த கதாநாயகனாக நடிக்கின்றவருக்கு ஒரு இரண்டு விதமான திறமைகள் இருந்தால் போதும், எல்லா நாடகங்களையும் நடத்தி விடலாம். ஹரிச்சந்திர மயானகண்ட நடிப்பதற்கு என்ன தேவை என்பது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். புகாரி ராகம் பாட வேண்டும் அல்லது காப்பி ராகம் பாட வேண்டும், அவர்கள் மிகவும் அழுது கொண்டே நடிக்க வேண்டும், இப்படி சோகத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் ஒரு சில திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வள்ளி திருமண நாடகத்திலே வள்ளியை சமாளிக்கின்ற சக்தி அந்த ராஜ நடிகர்களுக்கு இருக்க வேண்டும், நாரதரை சமாளிக்கின்ற சக்தி இருக்க வேண்டும், இதை விட நல்ல ஸ்தாயிலை பாடக்கூடிய தகுதி பெற்றிருக்க வேண்டும். இதை எல்லோரும் வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் கோவலன் நாடகத்தில் அப்படி அல்ல. அதுக்கு பேரே சங்கீத கோவலன் என்று சங்கரதாசாமி அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். கோவலன் நாடகத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள் முதலில் சங்கீதம் படித்திருக்க வேண்டும். பிறகு ராஜ நடிகராக வருகின்றவர்கள் மாதவியோடு போட்டி போடுகின்ற பொழுது வள்ளி திருமண நாடகத்திலே எப்படி வள்ளி பேசி நாரதரை உள்வாங்கி, நாரதரை எந்த நாடகத்தை எடுத்துக்கொண்டாலும் வள்ளியைத்தான் மக்கள் பெரிதாக ஏற்று போற்றுவார்கள் தவிர அவரோடு போரிடுகின்றவர்களுக்கு அதிகமாக பெயர் கிடைப்பது அல்ல. அந்த அளவிற்கு இதிகாசங்களையும் புராணங்களையும் புரட்டி படித்து அந்த மேன்மை அடைய வேண்டும். அதே போல கோவலன் நாடகத்தில் கோவலனாக நடிக்கின்றவர்கள் மாதவி வேடமிட்டிருக்கிறவர்களை இருந்த இடம் தெரியாமல் தூக்கி எறிகின்ற வசன சாதுரியமும் படிப்பும் இருக்க வேண்டும். அது சாதாரணமான நாடகம் அல்ல. பிறகு உடனடியாக காதல் வயப்பட வேண்டும். பிறகு காதல் வயப்பட்டவர்கள் அவர்களை பிரிகின்ற பொழுது ஒரு பிரகதாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு கண்ணகியை மீண்டும் சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய சோகத்தையும் வெளிப்பாடையும் குற்ற உணர்வையும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு அங்க அசைவலும் நடிப்பு தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு அவர்கள் அங்கிருந்து சென்று மன்னரிடத்திலே
பணிவு காட்ட வேண்டும். பணிவு காட்டிய பிறகு அவர்கள் வெட்டுப்பாறைகளை வெட்டுவதற்கு ஆணையிடப்பட வேண்டும். ஆணையிட்ட பிறகு அவர்கள் வெட்டுப்படுகின்ற பொழுது தன்னுடைய சாவுகளை தன் முகத்திலே தெரிகின்ற அளவுக்கு அந்த கோவலன் துடியால் துடிக்க வேண்டும். நாம் இறக்கப் போகின்றோமே, நம் மனைவியை விட்டு செல்கிறோமே மதுரைகளை என்று துடியாக துடிக்க வேண்டும். அப்படி ஒரு காட்சிகளை என் தந்தையார் அவர்கள் இறுதி காட்சிகளை பேசுவார்கள். இறைவனை நோக வைத்து பேசுவார்கள். அட அநியாய தெய்வமே, அரசனுக்குத்தான் கண்ணில்லை என்றால் உனக்குமா கண்ணில்லை என்று பேசுவார்கள். அரசனுக்குத்தான் கண்ணில்லை என்றால் உனக்குமா கண்ணில்லை? மாதா பிதா மலை போன்ற முது மொழிகளை எடுத்து கூறி மன்றாடிய போதும் அவர்களை காலால் எட்டி வைத்த காதை குலத்தில் பிறந்த பாதகனாக ஆகிவிட்டேன் என்று நடினமாக இறைவனோடு போராடி இறைவனை குற்றம் சுமத்துகின்ற அளவிற்கு நடிக்க வேண்டும். ஏன் நான் இதையெல்லாம் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை யாராவது நடிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்து எனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எண்ணம் உண்டு. கால ஓட்டத்தை பார்த்து இது சாத்தியமில்லை என்று நான் ஒதுக்கிவிட்டேன். ஆனால் என் அருமை நான் காந்தி அண்ணன் அவர்கள் திரும்ப இந்த துறைக்கனை அழைத்து வந்து பழக ஆரம்பித்த பிறகு தம்பி ஹரிகரனை இந்த வேடத்திலே நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஆசை கனவும் நிறைவேறியது. நான் நினைத்த அளவுக்கு 100% முழுமையாக அந்த இடம் நிரப்பப்படவில்லை என்றாலும் அந்த பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்குரிய தைரியமும் அந்த தகுதியும் தம்பி ஹரிகரனுக்கு இருந்தது. இன்னொன்று குறிப்பாக சொல்ல வேண்டும், நாடகங்களிலே நான் டான்சராக மட்டுமே பார்த்து யூடியூப்பிலே தெரிந்து கொண்ட என் அருமை சகோதரி விஜய் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட வேண்டும். ஒரு நடிகர் சங்க விழாவிலே கலந்து கொள்வது அந்த நடிகர் சங்கத்தை பற்றி மட்டும் பேசுவதற்கு அல்ல, அந்த நடிகர் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் எத்தகைய சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை என் போன்றவர்கள் இந்த துறையிலே இருக்கின்றவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். அந்த வகையிலே நான் விஜய் அவர்களை பார்க்கின்ற பொழுது உள்ளபடிக்கு நான் மிகவும் பெருமை அடைவேன். காரணம், அந்த காலத்திலே NS தங்கவேல் அவர்களோடு சுப்புலட்சுமி என்று ஒரு டான்சர் இருந்தார்கள். அப்படி அந்த காலத்து நடிகர்களை பற்றி எல்லோரும் எல்லா நாடகத்துக்கு வருவார்கள். அப்படி விஜயை போன்ற தோற்றம் இருக்கும். நான் அடிக்கடி நாடகங்களை யூடியூப்களிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளை உடல் ரீதியாக கொஞ்சம் பெருத்த தோற்றத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய நடிப்பு திறமையால், தன்னுடைய நளினத்தால், திறமையை மட்டுமே நம்பி அந்த நாடகத்தில் எப்பேற்பட்ட நகைச்சுவை நடிகர் வந்தாலும் அவர்களுக்கு ஈடு கொடுத்து சில இடங்களில் அவர்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகையாக அது வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. ஆனால் எனக்குள் அதற்குள்ள நடிப்பு திறமையை மட்டும் நான் பல நேரங்களிலே உணர்ந்து கொண்டிருந்தேன். அதைத்தான் என் அருமை தம்பி ஏஆர்ஏ கண்ணனோடு சொல்லி ஹரிகரனோடு கண்ணகியாக நடிப்பதற்கு விஜயை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும் என்று சொன்ன அந்த சொல் சென்னையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உடன்பிறந்த சகோதரர் அண்ணன் மு.க. அழகிரி அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். இந்த கோவலன் நாடகம் அரங்கேற்றப்பட்ட இடம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான அறக்கட்டளையான கலைஞர் அறக்கட்டளை சார்பாக முத்தமிழ் பேரவையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியிலே தான் இவர்களுடைய நாடகம் அரங்கேறியது. அன்று நீங்கள் எல்லாம் யூடியூப்பிலே பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது கூட காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பிலே அந்த நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. அங்கே கண்ணகியாக நடித்த அவருடைய நடிப்பை பாராட்டி பல்கலைக்கழகமும் சரி, சென்னையிலே அந்த நாடகத்தை கண்டுகளித்தவரும் சரி மிகவும் வெகுவாக பாராட்டினார்கள் என்று சொன்னால், இப்பேற்பட்ட நடிகர் நடிகைகள் இருக்கின்ற சங்கம் தான் புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி சித்திரை செல்வி அவர்களையும், திண்டுக்கல் பத்மா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற நம்முடைய அம்மையார் தேவி அவர்களையும், இன்னும் எனக்கு பொன்னாடை அணிவித்த நம்முடைய மூர்த்தி அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது நம்முடைய எம்பிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே நம்முடைய புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தில் இருந்து விண்ணப்பித்த ஓய்வூதியம் கேட்ட அத்தனை பேருக்கும் எம்ஆர்எம் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள் என்று என்னை குறிப்பிட்டார்கள். நான் இந்த சங்கத்திலே முதலாக ஒரு சிறிய அளவிலே எனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து வரவழைத்து என்னை பேச வைத்த போது நான் குறிப்பிட்ட வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியிலிருந்து
இதுவரை நான் பெறவில்லை. நீங்கள் பயன்படுத்துவதில் வேணால் குறை இருக்குமே தவிர என்னிடம் சொன்ன பணியை இதுவரை எதுவும் செய்யாமல் இருந்ததில்லை. நாடக கலைஞர்களை பொறுத்தவரை எத்தனை பேர் ஓய்வூதியம் கொடுத்திருந்தாலும் அத்தனை பேருக்கு பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீர்களோ அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் தெரியும், பொட்டவில் நாகராஜன் உட்பட திரு மூர்த்தி அவர்கள் உட்பட அத்துணை பேருக்கும், நம்முடைய பிரபுராஜுடைய தந்தையார் உட்பட அத்துணை பேருக்கும் சென்ற ஆண்டு இப்போ 2-3 மாதங்களுக்கு முன்பாக அந்த ஓய்வூதியத்தை தமிழ்நாடு அரசின் சார்பிலே வழங்க உத்தரவிட்டிருக்கின்றோம். அதை போல ஆடை அணிகலன் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த சங்க வளாகத்தில் வந்து நம்முடைய தம்பி சத்யராஜ் முன்னிலையில் இங்கே நீங்கள் எத்தனை பேர் கொடுக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நாடக சீசன் காரணமாக இருந்ததால என்னவோ அநேக பேர் விண்ணப்பிக்கவில்லை. அதிலும் ஒரு 4-5 பேர் தான் விண்ணப்பித்திருந்தார்கள். நம்முடைய அனிதா, இன்னும் அந்த பேர்கள் எனக்கு நினைவுக்கவில்லை. இவர்கள் அத்தனை பேருக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக சந்திரசேகரன் அவர்களே புதுக்கோட்டைக்கு வந்து தருகிறேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். வாய்ப்பில்லை என்றால் சங்கத்திற்குடைய வங்கி கணக்கை பெற்று அவர்களுக்கு நேரடியாக அனுப்புகிறோம் என்ற வாக்குறுதியும் தலைவர் அவர்கள் எனக்கு அண்மையிலே அலைபேசியிலே சொல்லி இருக்கிறார்கள். ஆக அந்த செய்தியும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது நம்முடைய சத்யராஜ் அவர்கள், நம்முடைய தம்பி அறிவராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை அரசு சார் நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்களும் அரசிடம் தெரிவித்து இயலிசை நாடகமன்றத்திடம் தெரிவித்தோம். அந்த வகையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சென்ற ஆண்டு அருமையண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் வந்து இங்கே வழங்கியதை போல தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் இந்த விழாவிற்கு நிதி உதவி வழங்குகிறது என்ற நற்செய்தியும் இந்த நேரத்திலே வாகை சந்திரசேகரன் சார்பாகவும் விஜயா தாயன்மன் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் விட இந்த சங்கத்திற்கு அரும்பாடுபட்டு உழைத்த அண்ணன் இசையரசன் அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய செயலை எல்லாம் மறக்காமல் இந்த நடிகர் சங்கத்திலே அண்மையிலே நடந்த தலைவர் தேர்தலில் அவருக்கு வாக்களித்ததாக நினைத்து அவருடைய மகனை அவருடைய திருமுகத்தின் கண் தலைவராக்கியதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் நான் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே, உங்கள் அத்துணை பேருடைய சார்பிலே இந்த மேடையிலே வைத்து அவருக்கு சால்வை போர்த்துவதன் மூலமாக அண்ணன் இசையரசன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவதாகவும், இவரை தலைவராக தேர்ந்தெடுத்ததற்காக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை போத்துவதாகவும், இவர் ஒருவரை இந்த சால்வை போட்டு பாராட்டுவதால் இந்த நிர்வாகம் அனைவருக்கும் சால்வை போட்டு பாராட்டுவதாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அருமை தம்பி அறிவராஜா அவர்களுக்கு நம்முடைய இயலிசை நாடக மன்றத்தின் சார்பிலும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இவர்களுக்கு இந்த சால்வை அணிவிக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி அண்ணன் இசையரசன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா இங்கே பாருங்க, ஐயா ஓகே. அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க அண்ணா, இங்கிட்ட வந்து கொடுங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படி திரும்பிங்க. ஆகவே ஐயா வரும் காலங்களிலும் நம்முடைய புதுக்கோட்டை நடிகர் சங்கம் அண்ணன் இசையரசன் இருந்து பணியாற்றியது போல் சிறப்பாக விளங்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வருகை தருகின்ற நம்முடைய தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னையிலே வந்து அழைப்பு கொடுக்கின்ற பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களிடம் நம்முடைய நடிகர் சங்க கட்டிடம் பழுதடைந்திருக்கிறது, அதை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்ட மாத்திரத்திலே அருமை
அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டடம் திறக்கப்பட வேண்டும். திறந்து முடிந்தவுடன் நம்முடைய பெருமைக்குரிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு KPA காளிமுத்து அவர்களையும் திரு ரத்னப்பா அவர்களையும் கலந்து கொண்டு MRM அவர்களுடைய துணையோடு நிச்சயமாக இந்த புதுக்கோட்டை நடிகர் சங்கம் புதுப்பிப்பதற்கான பணியை செய்து தருகிறேன் என்ற உத்தரவாதத்தையும் அவரிடம் வழங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சத்யராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது புதுக்கோட்டைக்கு என்று கலைமாமணி விருது வழங்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை உரிமையோடு கேட்டார்கள். விரைவிலே புதுக்கோட்டை மண்ணுக்கு கலைமாமணி விருது கிடைப்பதற்கு அரசு ஆவணம் செய்யும் என்கின்ற அந்த உணர்வையும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தி கலைமாமணி விருது பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இங்கு அநேக பேர் இருக்கிறார்கள். வருகின்ற காலங்களில் இனி புதுக்கோட்டைக்கு முக்கியத்துவம் தரப்படும். புதுக்கோட்டையில் இருக்கிறவர்கள் பெறுவார்கள். அது வயது காரணமாக இனிமேல் இருக்காது. நான் மன்றத்திலே பேசியிருக்கிறேன். வயதான பிறகு விருது கொடுத்து ஓரிரு நாள் பார்த்துவிட்டு அவர்கள் பிரயோஜனம் இல்லை. நன்றாக நடிக்கின்ற பொழுது, நன்றாக ரன்னிங்கில் இருக்கின்ற பொழுது அவர்கள் புகழ் பெறுவதற்காகத்தான் விருது கொடுக்க வேண்டுமே தவிர ஓய்வூதியம் பெறுவதற்காக கொடுக்கக்கூடிய விருது அல்ல என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வகையிலே முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கின்றவர்களுக்கு வருங்காலங்களில் கலைமாமணி விருது கொடுப்பதற்கு நான் பாடுபடுவேன், துணை நிற்பேன். புதுக்கோட்டைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே சொல்லி இந்த புதுக்கோட்டை நடிகர் சங்கம் இன்னும் வளர வேண்டும். இங்க இருக்கின்ற மூத்த கலைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தம்பி அறிவராஜா அவர்களுக்கும், சத்யராஜ் அவர்களுக்கும், MPS அவர்களுக்கும், கலியமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நடிகர் சங்கம் என்பது ரசீது போடுவதற்காகவும் ரசீது போட்ட பணத்தை சேமித்து வைப்பதற்காக மட்டுமல்ல. நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற நிதிகளை வைத்து நம்முடைய நடிகர் சங்க உறுப்பினர்களாக மூத்த கலைஞர்களாக இருக்கின்றவர்கள், வருமான வாய்ப்பின்றி கஷ்டப்படுகின்றவர்கள், மிக புகழ்மிக்க கலைஞர்களாக இருந்து நலிவுற்று இருக்கின்றவர்கள், நாம் எத்தனை ஓய்வூதியம் கொடுத்தாலும் கூட நீங்கள் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய தந்தையாரை போல் பகுத்து பார்த்து கஷ்டப்படுகின்ற கலைஞர்களுக்கு காரணம் கேட்காமல் இந்த பணத்தை தாராளமாக எடுத்து உதவி செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். நான் பல்வேறு சங்க அமைப்புகளிலே தலைவராக இருந்திருக்கிறேன். எங்கள் ஊரில் பல்வேறு நிர்வாகங்களுக்கு பொறுப்பு வகித்திருக்கின்றேன். நான் அப்படி பொறுப்பு வகிக்கின்ற பொழுது நான் என்ன செய்தேனோ அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். நான் பல இடங்களில் சொல்வது உண்டு. நம்முடைய மூத்த கலைஞர் ஒருவர் எங்கேயாவது கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. சங்கம் என்பது எதற்கு என்று சொன்னால் சச்சரவுகள் வரக்கூடாது, நடிகர்களிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும், தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டும், தொழில் செய்கின்ற கலைஞர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக பொருளாதாரத்தை சேர்க்கின்ற நீங்கள் அந்த பொருளாதாரத்தை சேர்த்து ஆண்டு விழா கொண்டாடுவதற்காகவும் இன்று விருந்து சாப்பிடுவதற்காகவும் இல்லாமல் மூத்த கலைஞர்கள், சிறப்பாக வாழ்ந்தவர்கள் கால கொடுமையின் காரணமாக எங்காவது சின்னாபின்னமாகி நலிந்திருந்தார்கள் என்று சொன்னார். அவர்கள் விலாசத்தையே தர மறுத்திருந்தாலும் கூட தேடி சென்று தம்மிடம் இருக்கும் பணத்தை நிர்வாகிகளிடம் கலந்து செய்து தேவையான உதவி நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை இந்த சங்க நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நமக்கு பெருமை, அதுதான் தர்மம். அந்த வகையில இந்த கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். புதுக்கோட்டை சங்கத்திற்கு என்று ஒரு பெரிய மரபு, ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த பாரம்பரியம் இன்றளவும் கெட்டுவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. என்றளவும் குறைவில்லாமல் கலைஞர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற ஆண்டு விழாக்களுக்கு இத்தனை முன்னணி கலைஞர்கள் வந்திருப்பது பெருமை அளிக்கின்றது. இன்னும் ஆண்டு விழாக்களுக்கு உறுப்பினர்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்வது சங்கத்திற்கு பெருமை. அதையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் சார்பாகவும் என்றென்றும் இந்த சங்கம் திருவோங்க வேண்டும், புண்ணிய செயல்கள் ஓங்க வேண்டும், அன்பர்கள் திரள்கள் ஓங்க வேண்டும், செல்வம் ஓங்க வேண்டும், செறி ஓங்க வேண்டும், அறிவோங்க வேண்டும், நிறைவான இன்பம் இந்த சங்க உறுப்பினர்களுக்கு ஓங்க வேண்டும் என்று சொல்லி என் மனதார வாழ்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை
இதுவரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து அதற்கு அடுத்தபடியாக நமது இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மாயாகுலம் மாதவன் அவர்களை பற்றி கட்டாயம் ஒரு வார்த்தைகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த விஞ்ஞான யுகத்தில் இந்த யூடியூப் வந்த காலத்திலிருந்து இசை நாடகத்தை முதலாக உலக நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற முதல் மனிதர் மாயாகுலம் மாதவன். மாயாகுலம் மாதவன் வந்த பிறகுதான் நாடக கலைஞர்களை பற்றிய சிறப்பும் நாடக கலையினுடைய சிறப்பும் உலக தமிழருக்கெல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டது என்று சொன்னால் அவரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து எல்லா சங்கத்தில் இருக்கின்றவர்களும் அவர்கள் எப்பொழுது எந்த விதமான அரவணைப்பு தேவைப்பட்டாலும் அவர் ஒரு சராசரி யூடியூபராக அவரை பார்க்காமல் இசை நாடகத்திற்கென்றே இருக்கின்ற ஒரே யூடியூபர். அதை பின்னாடி வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இவர்களை போல் நிறைய வந்து விட்டார்கள். எல்லோரும் நமக்கு நாடகத்துறை எடுத்துச் செல்லுகிறார்கள். நான் அண்ணன் மாயாகுலம் மாதவன் மட்டும் என்று சொல்லவில்லை, இவரை போல பல பேர் வந்து விட்டார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை முதலாக வந்தது இவர். அவர் அதை தவிர வேறு எந்த தொழிலும் செய்வதில்லை என்பதால் அவரையும் நாம் என்றென்றும் மனதில் வைத்து அவரையும் நமக்குள் ஒருவராக நினைத்து நீங்கள் பாவிக்க வேண்டும், அவரையும் பாதுகாக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினர் நமது சங்கத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் உயர் திரு KPA காளிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உரையாற்றுவார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் தலைவர் ராதா அறிவுராஜா அவர்களுக்கு காரைக்குடி சங்கத்தின் உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய மிருதங்கத்துவான் அண்ணாதுரை அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்கிறார். தயவு செய்து மேடைக்கு வர்றவங்க கேட்டுக்கிட்டு வாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கு, அதை கேட்காம வந்துட்டு நமது குடும்ப விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மற்றும் எனது பாசமிகு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த அவைத் தலைவர் மற்றும் இயலிசை நாடாளுமன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அன்பு அண்ணன் நாடக நடிகர்கள் பாதுகாப்பாளராக விளங்கக்கூடிய அன்பு அண்ணார்களையும் மற்றும் வருகின்றிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் காந்திவர்களையும் மற்றும் அனைத்து சங்கத்திற்கு வருகிற நேராச்சு எல்லாரும் பேரும் நேரம் ஆகிடும். அனைத்து சங்கத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும் எனது நான் சார்ந்திருக்கின்ற சென்னை தென்னிந்திய இடையே சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவதற்கு நன்றி, வணக்கம். நமது சங்கத்தினுடைய வழக்கறிஞர் நம்மளுடைய சங்கத்தினுடைய எந்த விதமான ஆலோசனைக்கும் எந்த விதமான லாபம் இல்லாமல் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கேற்கக்கூடிய அண்ணன் உயர் திரு எஸ் சகாதேவன் BABL அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். KR ராஜா முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் 78வது ஆண்டு 78ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமையேற்றிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் முத்தமிழ் நாடகர் சங்கத்தின் தலைவர், செயலாளர், துணை செயலாளர் மற்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள், தென்னிந்திய உறுப்பினர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் முதற்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் இந்த சங்கத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு சங்கத்தின் கலை நிகழ்ச்சிகளின் கலை இதுகளையும் பேரும் புகழுமாக மேலும் மேலும் புகழ்மிக்க ஏற்கனவே வளர்த்த சங்கத்தை மேலும் வளர வாழ்த்துகிறோம். வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி என்னவென்றால், இந்த சங்கத்திற்கு மட்டும் நான் சட்ட ஆலோசகர் அல்ல, சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இலவசமாக சட்ட ஆலோசனை எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும் நான் வழங்குவேன் என்பதை இதன் மூலம் உறுதி கூறி உங்களுக்கு எந்த சட்ட ஆலோசனையாக இருந்தாலும்
தொலைபேசி வாயிலாகவோ நேரடியாகவோ வந்து தெரிந்து கொள்ளலாம். அலுவலகம் அருகிலே உள்ளது. அதனால் நீங்கள் தயங்காமல் சட்ட ஆலோசனையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதை முதற்கண் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று இந்த சங்கத்தின் அழைத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக மன்னாருடைய சேர்ந்த நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோதி மகாலிங்கம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். சாப்பாடு நேரம் எக்ஸ்பிரஸ் மாதிரி வண்டி போயிட்டு இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு மங்களாதேவி அவர்கள் கொண்டாடி மங்களாதேவி மகேந்திரன் மன்னார்குடியிலிருந்து வருகின்ற மகேந்திரன் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் தங்கராஜ் அவர்கள் கொண்டாடி அனுப்பார்கள். கலைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஜலதாரை விழுந்த நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குலமன்றோ கொள்வதல்லால் குறைகடல் வெறுப்பதுண்டோ என்ற முதுமொழி கிணங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற நல்நோக்கத்தோடு ஒற்றுமையாக இருந்து சங்கத்தின் நிலை மேம்பட எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல வேலைகளை கேட்டு தந்த வாய்ப்புக்கு, அதாவது இந்த நிர்வாக குழுவிற்கும் என்னுடைய சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் உயர்திரு சோசப் அவர்களை உரையாற்ற முடிக்கிறோம். சோசப் அவர்களுக்கு சீனிவாசன் அவர்கள் சீனி ஒடியா திண்டுக்கல்ல நீ பாட எடுத்தாது. உயர்திரு அண்ணன் எம்ஆர்எம் அவர்களுக்கு பெயரை விட்டிருந்த மிருதங்க வித்வான் சின்னப்பான் அவர்கள் கொண்டாடி அமைக்கிறார்கள். திண்டுக்கல் பரம்பெரும் நாடக நடிகர் சங்கமான திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் ஆண்டு விழாவிற்கு வருகிறதற்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் அண்ணன் எம்ஆர்எம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க அனைத்து சங்க நிர்வாக இடைவர்களுக்கும், இசை நாடகம் என்றாலே மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, கரூர், மணப்பாறை சகுராசம் எழுதிய நாடகங்களில் வர்ணமிட்டு பாடக்கூடிய சங்கமாம் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம். எங்களுடைய சங்கத்தில் முன்னாடி அடிக்கூறு விழா மேடையிலே சொல்லுவார், நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம், சினிமா பாடலாம் கொண்டு போறோம், சாமியோடைய வர்ணமிட்டு பாட்டை யாராவது பாடுவது உண்டா அப்படின்னு எங்களுடைய முன்னாள் சங்க தலைவர் முருகப்பா அவர்கள் அடிக்கடி எல்லா சங்கத்தின் மேடையிலையும் சொல்லி பேசிக்கிட்டே வருவாரு. நீ வருகாலகட்டங்களில் நம்மளது நாடகங்கள் காமெடியை வச்சுதான் ஓட்டி ஒரு குரூப் மட்டும் 2 குரூப் மட்டும் ஓடாம எல்லா நடிகர்களும் இந்த நடிகர்களுக்காக பாடுபட்ட எல்லா உறுப்பினர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி அவங்க தொழிலுக்கு இடையூறு இல்லாம வழிவகுத்து சங்கத்தை சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை அன்புடன் எங்கள் திண்டுக்கல் நாடக நடிகர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பாறையை சேர்ந்த முன்னாள் தலைவர் மாமா வேதிரி கிருஷ்ணப்பா அவர்கள் உரையாற்றுவார்கள். கிருஷ்ணப்பா மணப்பாறை சங்கத்திலிருந்து வருகின்றவர்கள், திண்டுக்கல் சங்கத்திலிருந்து வருகின்றவர்களும் முத்தமிழ் நாடக சொல்லுகின்ற KR விஜயகுமார் வருக என்று வரவேற்கிறேன். திண்டுக்கல் சங்கத்திலிருந்து வருகின்ற பாலாயி லோடுமேல் சங்கத்தின் சார்பாக தலைவர் அறிவுரை அவர்கள் முன்னாடி இருக்கிறார்கள். மாமா கிருஷ்ணப்பா மாமா அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய பொருளாளர் கொண்டாட நினைக்கிறார்கள். காலம் கடந்து கொண்டு இருக்கின்றபடியால் நாம் எல்லோரும் அருமை பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும். அவர் இப்பொழுதுதான் நமது தமிழகத்தினுடைய
நாடக நடிகர் சங்கங்களுடைய உறவுகளையும் அன்புகளையும் நடிகர்களுடைய நிலையும் பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று எண்ணுகின்ற காலத்தில் நமக்கெல்லாம் உறுதுணையாகவும் உற்றுதுணையாகவும் முன்னோடியாகவும் இருந்து தமிழகத்திலே இருக்கின்ற சுமார் 10-12 மாவட்டங்களில் இருக்கின்ற நாடக நடிகர்களை பார்த்து கொண்டு வருகிறார்கள். நான் இந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திற்கு வருகின்ற பொழுது சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 ரூபாய் சம்பளத்திற்கு வந்தேன். கடைசி நேரத்தில் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஒவ்வொரு நாடகமும் மணப்பாறையில் இருந்து ஆடினேன். ஆனால் 340 பேர் இருந்த சங்கம் மணப்பாறை சங்கம். பொன்னூர் சங்கர் நாடகம், ராமாயணத்திலிருந்து எல்லா நாடகங்களையும் ஆடிய மணப்பாறை நாடக நடிகர் சங்கம் பல பிரிவுகளாக ஒன்று சேர்ந்து புதுக்கோட்டையிலிருந்து, மதுரையிலிருந்து, வரதராஜனிலிருந்து, திண்டுக்கல் சீனிவாசன் கலைமாமணி அவர்களிலிருந்து எல்லோரும் இயக்கப்பட்ட சங்கம் மணப்பாறை. எல்லா நாடகமும் ஆடுவாங்க. புதுக்கோட்டைக்கு அதிகமாக வருவாங்க. அப்போலாம் பசங்களெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்து ஆடணும். அப்படிலாம் இருந்து அந்த இசை நாடகத்தை ஆசிரியர் மதுரையிலிருந்து, மதுரை மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு எப்பவுமே. ஏன்னா மதுரையில் சின்னப்பா ஆசிரியர் ஆசாரியார் அவர் சொல்லிக் கொடுத்து கோவல நாடகம் 1968 அரங்கேற்றம். 68 அரங்கேற்றம்னா அண்ணா சாகர் அன்றைக்கு என்னுடைய நாடகம். 68 கணக்கு போட்டு பாருங்க. இப்ப எனக்கு என்ன வயசு? நான் ஒரு இரவுல 2 நாடகம் ஆடி இருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏறியக்கூடியதுல காலடி காத்தால அர்தாங்கி யூசுப் பாய் அவர்கள் கான்ட்ராக்ட் வாங்கி அந்த குதிரையில மதுரை வரை ஆடி இருக்கேன். ஒரு இரவுல 2 நாடகம். இதெல்லாம் உண்மை. அதனாலதான் இந்த இசை நாடகத்தினுடைய உயிர்களை, இசை நாடகத்தினுடைய அருமையை, அந்த நாடகத்தினுடைய வரலாறுகளை சத்யவான் சாவித்திரி, கோவலன், மதுரை வீரன், பவளக்கொடி, பள்ளி திருமணம், இன்னும் பல சரித்திர நாடகங்கள்லாம் நன்கு அறிந்து, நன்கு படித்து, ஓரளவு தெரிந்து, சோகத்துக்கு எப்படி நடிக்கப்படாது நடித்து சில நாடகங்களை கற்று 79 வயசுல உங்க முன்னாடி நிற்கிறேன். 79 வயசு. இப்ப எனக்கு 79 வயசு. உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நடமாடுற எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு எல்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அப்படிலாம் ஆடுறதுனாலதான், அந்த இசை நாடக பவுடர் பூசினதுனாலதான் என்னை டெல்லியில போய் இப்ப இருக்கிற ஜனாதிபதியில புரஸ்கார் விருது வாங்கிட்டு இருந்தேன். எல்லாம் அதை உங்க சார்பில் வாங்கியிருக்கேன், நம்மளுடைய தமிழகத்தினுடைய சார்பில். அடுத்து கலைமாமணி விருது. இப்படி விருதுகள்லாம் வாங்குறது காரணம் பவுடரும் அந்த நாடகத்தன்மையும் நிறைய இருந்தது. இதெல்லாம் வாங்குறதுக்கு உறுதுணையாக இருந்த எனது அருமை உடன்பிறப்பு சகோதரர் இசையரசன் SM இசையரசன் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். 5 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த கலைமாமணி விருது வாங்குறதுக்காக, மற்ற விருதுகள் வாங்குறதுக்காக அப்படிலாம் கஷ்டப்பட்டு புதுக்கோட்டைன்னு சொன்னா அது கண்ணூத்து சொன்னா புதுக்கோட்டை என்ற இடத்தை நான் மனதிலே உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஒற்றுமையாக இருந்து மற்ற சங்கம் சங்கமா இல்லாம, நான் இருந்த சங்கமா இல்லாம 21 ஆண்டுகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், விழா நடத்திருக்கேன், பிரியாணி போட்டிருக்கேன் விழாவில். அது வந்தவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு தெரியும். நான் இருக்கிற காலத்துல மனப்பாரில்லை. அதுக்கு மேல அதை நான் சொல்ல விரும்பல. ஆகையால் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும், மாப்பிள்ளை சிங்காரம் அவர்கள் இப்பொழுது 3 ஆண்டுகளாக ஒரு சங்கத்தை நடத்தி பெருமை சேர்த்து ஒரு என்ன மாதிரி முடியாதவங்க அந்த பென்ஷன் வாங்கி கொடுக்கறதுல கொஞ்சம் முதன்மையா இருக்காரு. அவரும் இன்னும் சில நல்ல வேலைகளை செய்ய வேண்டும். இங்க இருக்கின்ற புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அன்பு தம்பி அருமை மகன் அறிவுராஜா அவர்களுக்கும் எங்களது மணப்பாறை நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் பல்லாண்டு வாழ்க வாழ்கிற வாழ்க்கை விடைபெறுகிறேன். வாழ்கிறேன். வாழ்த்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக மணப்பாறை நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நியமன செயற்குழு உறுப்பினரும் MP சிங்காரவன் அவர்கள் உரையாற்றுவார்கள். சிங்காரவன் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய தலைவர் அறிவுராஜ் அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்.
சுவாமிகளை வணங்கி 103வது ஆண்டு குரு பூஜை விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய எங்களுடைய பாஸ்துக்குரிய அன்பு அண்ணன் திரு எம்ஆர்எம் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும், மேடையின் முன்பதாக அமர்ந்திருக்கக்கூடிய மிக சிறந்த கலைஞர்களாகிய உங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, ஏன்னா இந்த மேடை இந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய இந்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திற்கு நிச்சயம் மறுபடியும் இந்த மேடை நிற்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய எங்கள் அண்ணன் பூச்சி முருகன், அதே போல விசால் சார், கார்த்தி சார், நாசர், கருணாஸ், அதை தாண்டி எங்களை அனுதினமும் என்னை காவேரி மருத்துவமனையில் வந்து அணுகி வேண்டிய உதவிகளை செய்த எங்கள் அண்ணன் எம்ஆர்எம், அண்ணன் காந்தி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, ஏன்னா இந்த மேடை என்பது எல்லோரும் வாழ்த்துவதும் போற்றுவதற்கு ஒரு புறம் இருந்தாலும் கூட சில விஷயங்களை சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எங்கள் மாமா சொன்னது போல நாடகங்கள், பலவிதமான நாடகங்களை கண்ட மேடை மணப்பாறை. அதே போல ஜோசப் சொன்னது போல மிகப்பெரிய நாடகங்களை கண்ட மேடை. நம்ம நாடக கலைஞர்களால் தான் சில விஷயங்கள் எடுத்து சொல்லி இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில். அந்த வகையில் இன்றைய சூழல் பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது. நம்ம அது விஷயமா சிந்திக்கணும். தேர்தல் வரப்படும் போது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நாடகத்தை 10 மணிக்கு நிப்பாட சொல்லிட்டாங்க. இதே வேம்பருங்கிற ஊர்ல 10 மணிக்கு நாடகத்தை நிப்பாட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்தி வந்த பிறகு பேசி நாடகத்தை நடந்துச்சோம். இவ்வளவு விஷயங்களுக்கெல்லாம் யார் செய்ய முடியும்னா இப்போதைக்கு கூடிய இயலிசை நாடக மன்றத்துடைய அண்ணனுக்கு தான் கவனத்தை கொண்டு போறோம். ஏன்னா 10 மணிக்கு நாடகத்தை நிறுத்த சொன்னா அதை நம்ம எப்படி நாடகர்கள் வாழ்வாதாரம் நடத்த முடியும்? இதெல்லாம் கலந்துக்கிறது தான் இந்த பொதுக்கூட்ட மேடை. அதை விட மிக முக்கியமான வருத்தமான செய்தி என்னன்னா, ஒரே மேடையில 4 டான்ஸ். எத்தனை நடிகர் பாவம். தயவு செய்து இங்க வந்திருக்கீங்க, எல்லாம் முடிவு பண்ணுங்க. பழைய நாடகங்கள் போல இசைக்கலைஞர்கள் நீங்க தான் சொல்லணும். ஒரு நாடகத்துக்கு 4 டான்ஸ் போனா அந்த 4-3-12 அந்த இசைக்கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது. அப்ப தயவு செய்து ஒரு நாடகத்திற்கு ஒரு நடிகை, ஒரு வள்ளி, ஒரு நாவலர், ஒரு பஃபன், அந்த அளவில் பழையபடி இந்த நாடகங்களை ஒட்டுமொத்த சங்கங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என அன்பா கேட்டுக்கிறேன். தயவு செய்து இனி வரக்கூடிய காலங்களில் 4 டான்ஸ் 3 டான்ஸ் ஒரு மேடையில் வேண்டாம், எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும். இதுதான் நோக்கம். ஏன்னா நாடகத்தை சில வகையில பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் நமக்கே தெரியுது. அதை நம்ம கையில எடுக்கிறது நம்ம நடிகர்கள் தான். அதை நம்ம கையில எடுக்க வேண்டியது முக்கியமா நிர்வாகஸ்தர்கள். தயவு செய்து எல்லா நிர்வாகஸ்தரும் இருக்கீங்க, ஒரு நல்ல முடிவை எடுத்து வரக்கூடிய முதல் தீர்மானமா இனிமேல் ஒரே நாடகத்தில் எந்த நாடகமா இருந்தாலும் பப்பு டான்ஸ் மட்டும் தான். ஓகே தானே? அப்ப அமைதியா இருக்கீங்க, தீர்மானமா கை தட்டுங்க. ஏன்னா எல்லா நடிகர்களும் பயன்பெறணும். ஒரு பப்பு டான்ஸ் 4 போறதுனால 4 இசைக்கலைஞர்கள் வீணா போறாங்க, 4 ராணி ஸ்ரீபாட் வீணா போகுது. அல்ல வீட்டுல இருக்காங்க. தயவு செய்து அதை தவிர்க்கணும். ஏன்னா நாடகம் எல்லாத்துக்கும் ஓடும். இது மாதிரி இருந்தா மட்டும்தான் நாடகம் ஓடும் வரக்கூடிய காலங்களில். நன்றி நன்றிகள். வணக்கம். டென்ஷன் ஆகல, என்ன பண்றது, சில பேர் டென்ஷன் ஆக வேண்டிய சூழல் ஏற்படுது. வாழ்த்துறைக்கு நன்றி தெரிவித்து, நேற்றைய தினம் பெருமாள் ராஜ் ரசிகர் மன்றத்தால் பாராட்டு பெற்றவர்கள் கலைமாமணி விருது பெற்ற, தமிழ்நாடு அரசால் விருது பெற்ற பாராட்டு விழா நேற்றைய தினம் தேத்தாம்பட்டி நடந்தது. எங்கள் சங்க சார்பாக அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நாங்கள் விழாவின் காரணமாக வர முடியவில்லை. பாராட்டும் வகையில் மதுரையைச் சேர்ந்த ராஜ நடிகர், மூத்த கலைஞர், நாடக உலகத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தி மாமா MP விஸ்வநாதன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக கலைமாமணி விருது பெற்ற மாமா கலைமாமணி MP விஸ்வநாதன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக கொண்டாடி வைக்கப்படுகிறது. தமிழக அரசுடைய உயரிய விருது என்று சொல்லக்கூடிய கலைமாமணி விருது பெற்று நடிகர் உலகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பழம்பெரும் கலைஞர் MP விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளர் கலியபெருமாள் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அதுக்கு மாமா அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய முன்னாள் துணை செயலாளர் RK மூர்த்தி அவர்கள் கொண்டாடி நினைக்கிறார்கள். கலைமாமணி MP விஸ்வநாதன் அவர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக காரைக்குடி கண்டெடுத்தார் அக்கா காரைக்குடி தமிழ்ச்செல்வி
கலைமாமணி அக்கா திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. மங்களாதேவி அவர்கள் பொன்னாடை அளிக்கிறார்கள். அக்கா அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகி ஆர்.கே. மூர்த்தி அவர்கள் பொன்னாடை அளிக்கிறார்கள். மாமா உயர்திரு கலைமாமணி பொன்னமராதி மாமா ஏஆர் ஆர்வம் பெற்றெடுத்த கலைமாமணி ஏஆர் கண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. நேற்று வரவில்லை என்று தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். கண்ணன் மாமாவுக்கு தான் நமது சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகி மூர்த்தி அண்ணன் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. இப்போது சாப்பாடு நேரம் என்பதால் தயவு செய்து யாரும் பேசவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். காரைக்குடியிலிருந்து வருகின்றுள்ள சண்முகண்ணன் அல்லானந்த் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. காரைக்குடி நடிகர் சங்கத்தினுடைய வந்துள்ள நிர்வாகிகள் சண்முகம் அருளானந்த் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. கும்பகோணம் நடிகர் சங்கத்தின் சார்பாக பொருளாளர் வள்ளல் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. நமது சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் சங்கர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. சத்யராஜ் எல்லாரும் போதுங்கப்பா. காரைக்குடி நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் எம்ஆர்எம் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கிறார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தின் உறுப்பினரும் கிராமிய பாடகரும் நாட்டுப்புற கலைகளின் தலைவராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையாளர் சத்யபாலன் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். திண்டுக்கல் முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் பி. பக்கீர்சாமி, துணைத் தலைவர் வெங்கடாசலம், எக்ஸ் செயலாளர் வி. விஜயகுமார் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். காரைக்குடி நடிகர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அறிவுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் பொன்னாடை போத்துங்கப்பா, விறுவிறுன்னு பொன்னாடை போத்துங்கப்பா. திண்டுக்கல்ல இருந்து வருகிறது பொருளாளர் பக்கீர்சாமி, துணைத் தலைவர் வெங்கடாசலம், எக்ஸ் செயலாளர் வி. விஜயகுமார், அவனியாபுரம் சங்கத்திலிருந்து வந்திருக்கும் தலைவர் சோலைமுத்து, பொருளாளர் அரிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் மூக்கையா, அவனியாபுரம் பொன்னாட போத்துங்க. பொன்னால் இடது சார்பாகவும் உயிர் பிழைத்து வந்த மறுபிறவி எடுத்து வந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமான மைத்திரர் ஏ.பி. சிங்காரன் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் போய் பார்க்க முடியல. இங்கே நேரம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பொண்ணான பற்றி தம்பி அவனியாபுரம் சங்கத்தின் சார்பாக நமது சங்க நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். நாமெல்லாம் கலந்து வளர்த்து விட்ட பிள்ளை தான் சிங்கார வேலை. அவர் பணி மேல் மேலும் சிறப்பாக தொடர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அவருக்கு இந்த சங்கத்தின் பொருளாளராகிய கலிபெருமாளுடைய சார்பாக இந்த பொன்னாடை போற்றி அவரை மகிழ்விக்கின்றோம். தயவு செய்து வெளியில இருந்து வந்திருக்கவங்க பேச விடலைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். கலைமாமணி ஏஆர் கண்ணன் மாமா அவர்களை வேண்டி கேட்கிறோம். மாமா அவர்களுக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தில் பொருளாளர் KS கலிபெருமாள் சார்பாக பொன்னாடை சூடி அவர்களை கௌரவிக்கின்றோம். அறிவுராஜ் அவர்களுக்கு மன்னார்குடி நடிகர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அறிவுராஜ் அவர்களுக்கு PR சத்யராஜ் துணைத் தலைவர் அவர்களுக்கு TS ராதா துணைச் செயலாளர் KS கலிபெருமாள் பொருளாளர்
எல்லாம் போட்டு விடுங்க அப்படியா. அன்புக்குரிய நடிகர் மக்களே, திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்க தலைவருமான மரியாதைக்குரிய டாக்டர் செல்லமுத்து அவர்கள் சார்பாக எங்களை அழைத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். காரைக்குடி தமிழ் செல்வி ராமநாதன் அவர்களுக்கு நமது சங்கத்தினர் பொன்னாடி நடிக்கப்படுவது. மாமாவுக்கு போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. போடுங்க போடுங்க. இந்த புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திற்கு அன்பளிப்பு வழங்கிய அத்தனை பேர்களையும் மேடை கிடைக்கின்றோம். அன்பளிப்பு வழங்கிய பாதுபடி சரவண மற்ற உணர்வுகளை மேடைக்கு வருமான அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை பொன்னாடை சூடி பிஸ்மி பாய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கண்ணன் சுந்தரி குடும்பத்தார்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கண்ணன் சுந்தரி குடும்பத்தார்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சங்க சட்ட ஆலோசனை பணியாற்றக்கூடிய சகாதேவன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தை சார்பாக பொன்னாடை சொல்லி கூறுகிறார்கள். சொல்லி மாரியாப்பட்டி சரவணன் விழாப்பேட்டைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கார்த்திக் ராஜா மருதமணி விழாமேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். ஹரிகரன் அவர்களை விழாமேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். ஹரி வாங்க. ஹரிகரன் என்னுடைய சகோதரர் அவர்களை மேடைக்கு விஸ்மி பாய் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. தயவு செய்து நன்கொடையாளர்கள் விழாமேடைக்கு வர முடியும். முருகன் மாணிக்கவலை மாணிக்க கண்ணன் சுந்தரி மணிக்காலனே வாங்க. எஸ்கேஎஸ் முருகேசன் வேளங்குடி கருப்பூர் பைனான்ஸ் அடுத்த நிகழ்ச்சி உரிமையான நிகழ்ச்சி. மேடையை சும்மா போட்டுறாம உடனே ஆரம்பிங்க. காரைக்குடி நடிகர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது நம்ம சங்க நிர்வாகிகளுக்கு. வெண்ணால்குடியை சேர்ந்த ராஜேந்திரன் அண்ணாமலை மீனால் ஆட்சி பூர்சுரை கணேசன் அவர்களுக்கு சத்தியன் அவர்களை பொன்னாடி சொல்லி கூறுகிறார்கள். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். தவசி இன்ப செல்வம் காரைக்குடி நடிகர் சங்கத்திலிருந்து நம்ம சங்க நிர்வாகிகளுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி வணக்கம். நன்கொடை கோவி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அப்புறமாப்பா யூடியூப் சேனல் எடுத்து கொடுத்திருக்கும் அண்ணன் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. அண்ணன் வாங்க. எஸ்கேஎஸ் முருகேசன் அண்ணன் அவர்கள் எல்லாம் அடிக்க ஒரு மணி அழைக்கின்றோம். அண்ணே வாங்க. அண்ணே அண்ணே உட்காருங்க வாங்க. அண்ணா சத்யராஜ் பொன்னாடை வாங்க. வாங்க பொன்னாடை. மாயக்குளம் மாதவன் எஸ்கேஎஸ் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்படுகிறது. முருகேசன் முருகேசன் வாங்க.
இசை நாடக அமைப்பு சங்கம் சார்பாக எல்லாரும் போதுங்க, தலைவர்லேருந்து போதுங்க. துணைத் தலைவர் சத்யராஜ் அவர்களுக்கு பொன்னாடை. செயலாளர் போட்டீங்களா? ஆகே மூர்த்தி அண்ணன் முன்னாள் நமது சங்க நிர்வாகி துணை செயலாளர் அவருடைய மாணவர் சி ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை நன்கொடை லிஸ்ட்ல வருது, போட்டுங்க. மூர்த்தி அண்ணன் சீனிவாசன் நம்ம நிர்வாகிகளுக்கு போடுங்க, எல்லாத்துக்குமே. கனகராஜுக்கு போடுங்க, வீரமணி உன் மயனை கூப்பிடு, மங்களாதேவி வீரமணி நன்கொடை லிஸ்ட்ல போடுங்க, நன்கொடை லிஸ்ட்ல சீனிவாசன், கனகராஜ், மங்களாதேவி, KR ராஜா, தங்கராஜ், மகாலிங்கம், இது பூரா நன்கொடை லிஸ்ட்ல வருது, வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் உள்ளது. ராஜாராமன், அறிவு ராஜா, போட்டாச்சு போட்டாச்சு. ராதாவுக்கு பொன்னாட. செங்குட்டையன் வரல, ஆக்காட்டி ஆரம்பம் சொல்லப்பேன், ஏழு தமிழ் வந்தேன், உச்சமத்தன் சாயந்தரம் தான் வருவா. அதெல்லாம் டிஎம் கண்டு சாத்திரம் வாங்கிக்கிறாங்களாப்ல, அங்கே உட்காந்துக்காப்ல. என்ன போடுங்க 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 போடுங்க. ராம நாடகத்தில் ஸ்ரீதேவி சுவாமி செய்வார். ஸ்ரீதேவி அக்கா வணக்கம். மணிவேல் செயற்குழு உறுப்பினர் அவர்களை பொன்னாடை சொல்லி கோரிக்கின்றோம். நிர்வாகங்களையும் அனைத்து சங்க நிர்வாகங்களையும் வருகை தந்து சிறப்பித்ததற்கு நமது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க நிர்வாக சார்பாகவும் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியும் நன்றிகள வணக்கத்தை அன்போடு வைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. சத்யராஜ் எங்களுடைய புதுக்கோட்டை சங்க நம்மளுடைய புதுக்கோட்டை சங்கத்தின் துணைத் தலைவர் PR சத்யராஜ் அவர்கள் சார்பாக ஐயா மரியாதைக்குரிய அப்பா ஆன்மீக செம்மல் மல்லல் பிறந்தகையுடைய புகழை பாடக்கூடிய உரிமையாயுடைய நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக ஆரம்பமாக இருக்கின்றது. அனைவரும் கண்டுகளித்து அன்பு சேர்ப்பார் அன்பு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் உணவு அருந்தி விட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். தலைவர் SM அறிவுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். துணைத் தலைவர் PR சத்யராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவிக்கிறார்கள். துணை செயலாளர் TS எங்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மாமா MPS சுப்பிரமணிய மாமா அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். துணைத் தலைவர் TS ராதா அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்கய்யா வாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. ராதா அண்ணே. அடுத்தபடியாக செயற்குழு உறுப்பினர் பொருளாளர் KS கலிவரம் பொன்னாடை சொல்லி அப்பாவுடைய
சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்க செயலாளர், வாங்க செயலாளர், முதலே கூப்பிட்டா வாங்க, வாங்க செயலாளர். செயலாளர் எம்பிஎஸ் மாமா சுப்பிரமணிய மாமா அவர்களுக்கு மயிலாடுதுறை சங்கத்தின் தலைவர் சார்பாக கோவிந்தராஜன் அப்பா சார்பாக பொன்னாடி சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்க வாங்க வாங்க. அடுத்தபடியாக செயற்குழு உறுப்பினர் KR ராஜா அவர்களுக்கு பொன்னான சொல்லி அடுத்தபடியாக நம்முடைய செயற்குழு உறுப்பினர் மங்களாதேவி அவர்களுக்கு ராஜநடிகை மங்களாதேவி அவர்களுக்கு சவுந்தரராஜப்பா பொன்னான சொல்லி கொடுத்தார்கள். கோவிந்தராஜப்பா எல்லாம் போதி ஐயா நன்கொடை அளித்த அன்புள்ளம் அண்ணன் உயர்திரு விண்ணால்குடியைச் சேர்ந்த வி ராஜேந்திரன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அளிக்கப்படுகிறது. ராஜ நடிகர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். நம்ம மரியாதைக்குரிய பாண்டிச்செல்வம் குடும்பத்தார்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்துகிறார். மாப்பிள்ள சரவபதி அன்பு அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்துகிறார்கள். கண்ணன் சுந்தரி குடும்பத்தார்கள் அப்பளமா இன்னும் எத்தனை மணி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் மரியாதைக்குரிய மாமா எங்கே ரஜினிகாந்த் மாமா அவர்களை விடைக்க வைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை சொல்லி கௌரவப்படுத்த கார்த்திக் ராஜா அவர்களை விடைக்க வைக்கின்றோம். அடுத்தது யார்? நன்றி நன்றி. அடுத்தது யாரு? அக்கா